கோவை கொடிசியா வளாகத்தில் ஜனவரி 4ஆம் தேதி 11வது ஆண்டு விஸ்வாமித்திரர் குருபூஜை விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக பிரம்ம ஸ்ரீ 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 ராஜரிஷி விஸ்வாமித்திர ஆச்சாரியார் குருஜி தெரிவித்துள்ளார். விழாவில் 108 கிலோ ருத்ர அபிஷேகம், 1008 வலம்புரி சங்கபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. கோவை கொடிசியா உலகத்துல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு விசேஷம் நடக்க போகிறது. அதாவது பிரம்ம ரிஷிக்கெல்லாம் ரிஷி, தலைமை ரிஷியாக இருக்கக்கூடிய விஸ்வாமித்தருடைய குரு பூஜை 11ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடக்க போயிருக்கிறது. அதனால் பக்த பெருமக்களும் மக்களாகிய மகேசன் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அடியேன் எதற்காக இந்த விஸ்வாமித்தருடைய குரு பூஜை கடந்த 10 ஆண்டு முடித்து தற்போது 11ஆம் ஆண்டு கொடிசியா வளாகத்தில் வைப்பது என்னவென்றால், இந்த உலகிற்கு மிக முக்கியமானவர் விஸ்வாமித்திரர். ஏனென்றால் இந்த மந்திரத்துக்கெல்லாம் மந்திரமாக விளங்கக்கூடிய தாய் மந்திரம், அதாவது இந்த உலகில் முதல் மந்திரமான காயத்ரி மந்திரத்தை தன்னுடைய உடலை, அதாவது காயத்தை திரியாக்கி, தீபத்தில் திரியாக்கி எரித்து சாம்பலாக்கி அதிலிருந்து எடுத்த பாடலை சிவபெருமான் காட்சி கொடுக்கும் போது அவரிடம் இந்த பாடலை பாடியவர். அப்படி பாடும்போது எம்பெருமான் சிவபெருமான் இந்த பாடலுக்கு பெயர் சூட்டி காயத்ரி மந்திரம் என்று பெயர் சூட்டி இந்த உலக மக்கள் எல்லாம் இந்த மந்திரத்தை பயன்பட வேண்டும் என்று அவர் முன்மொழிந்த மந்திரம். அதே போன்று பார்வதி அம்மையார் இந்த பாடலை விஸ்வாமித்திரர் காயத்தை திரியாக்கி எரித்து அதிலிருந்து காயத்ரி மந்திரம் கொடுத்ததால் காயத்ரி மந்திரம் என்று முன்மொழிந்தார். அவர் மக்களாகிய மகேசன் உங்கள் அனைவருக்கும் இந்த விழாவில் அழைச்சி இந்த வருஷம் இடம் பற்றாத காரணத்தினால நம்ம கொடிசியாவில் வச்சு சிறப்பாக பண்ணலான்னு முடிவு பண்ணி இந்த விழாவுக்கு உங்களை அழைக்கிறோம்.